கிஷான் ஓ யாரு துசியா? ஓ மகள் கிஷான் இல்லையா? கிஷான் அந்த குளத்தடிக்கு போகுது. காய்ச்சட்ட டவலை எல்லாம் கொண்டு போகுதா? இந்த கதை பிரச்சனையாம சொல்லி ஜோதிச்சு வச்சிருந்து ஓட்டு எடுத்துட்டு அவர்கிட்ட கொஞ்சம் போய் ஜோதிச்சுட்டு வரேன் ஓட்டு போகுதா? கதை வரலையாமா? ஓமா ஓமா நம்மளை விட்டு போட்டு கதை யோசிக்க போறாரு ஒரு இடத்துக்கு. இந்த வாரன் காரன்னு பெரிய கல்லனா இருக்கேன். வேதானியன் ரோட்ல இருந்து இங்கே வரதுக்கு 170 ரூபா எடுத்து போட்டான். இதுக்குள்ள ரேட்டிங் போடட்டாம அவருக்கு. இந்த முறை மோகன்தான் கேமரா வந்துட்டான் போல. என்ன கிசி ஓம்பரேஜன் ஓ இந்த கிசியும் துசியும் வந்து இந்த குளத்தடிக்கு போயிருக்காங்க. இன்னும் அடுத்த படம் எடுக்காங்களாமே. ஏதோ கதை டிஸ்கஷனா முன்னும் பின்னும் திரிவீங்க. உங்களை கூப்பிடாம போயிட்டாங்க போலனே. யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு என்ற வார்த்தைக்கு இப்போ அந்த அர்த்தம் தெரியும். அந்த பாட்டில் ரஜினி ஆடுகிற ஒரு ஆட்டம் உண்டு. என்னடாப்பா இந்த மனுஷன்? ஜான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர கிளைமேக்ஸ் விஜய் மாயை குந்திருக்கிறேன். வாங்க. என்ன சத்தம் இல்லாமல் இருக்குது? கதை கதை அதானே நம்மளோட ரோஜியோன்னு தானே. அவசரப்பட்டு எல்லாத்தையும் முன்னுக்கு போடுற. அதுக்கு பிறகு பார்த்தா கதையில் இங்கே வந்து குந்திட்டு இருக்கிறான் வேலையாக கிடக்கு. அதான் உங்களோட வேலை. வளமையாக கழிவறையில் இருந்து நான் யோசிக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமேண்டு ஓட்டு இந்த முறை படத்தை வந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட கிடைக்குமே. கிளு கிளுப்பாக இருக்கும். என்ன கதை தானே இப்போ? நான் ஜோசி. ஜோசி 2 பேரும் நல்லா இருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்த கல்யாண ஜோடி மாதிரி. செக் கிஷான் கதையில் இப்போ முதலாவது சீன் ஒன்று. என்ன செய்கிறீங்க 2 பேரும்? இல்லைண்ணா நீங்கள் என்ன செய்கிறீங்க 2 பேரும்? இப்போ நான் முதலாவது சீனை சொல்ல போகிறேன். கதையை முதலாவது சீன்லாம் சொல்லாதீங்கண்ணா. முழுசாக கதையை ஜோதி சொல்லுங்கள். சீன் பை சீன் எல்லாம் சொல்லாதீங்க. கன்ஃபியூஸ் ஆகும். நம்மளை விட்டு போட்டு படத்துக்கு 2 பேரும் கதை செட் பண்ணுறீங்கன்னு. விட்டு போட்டு வந்துருந்து சாப்பிட்றாங்கன்ற மாதிரி சொல்லு. ஐய் சும்மா இருக்காம கதையை ஜோசி. கதை தானே இப்போ வாருங்க. போன படத்துக்கு சொன்னால் அதே படம். கிசி என்ன ஜெயஜன் உங்களை கூப்பிடலையா? இந்த பிரயோஜனம் துசிமாயிராவும் போயிருக்காங்களே கிஷானோட கதை டிஸ்கஷன் ஆகும்னு சொல்லி அந்த குளத்தடிக்கிட்ட இருக்காங்க. போய் பாருங்க. இருந்தாலும் ஜெயஜன் பாவண்டாப்பா. பட டிஸ்கஷன் என்ன கணக்கில் 3 பேர் மட்டும் பட டிஸ்கஷன் பண்ணுவாங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்னத்துக்கு ஒரு மெசேஜ் போட்டு நானும் வந்திருப்பேன் தானே. இருங்கடி வாரன் பிடிக்கிறேன்டா. அண்ணா என்ன கேமராமேன் நம்மளோட வைக்க எனக்கு மின்ட்ரோ தேவையில்ல. எப்படி நம்மளை படத்தில் எடுக்க போகிறல. வாங்க நம்ம போவோம். ப்ரொமோலையாச்சும் நம்ம இருக்கமே. வா போவோம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடலையா அண்ணா? போடுறேன். நான் பார்க்கறல பெருசா. சி ஜோசப் விஜய் ஆகிய நான் இந்த அதே மண்டையில் ஓடித்திருக்கு. ஏன் சார் நான்லாம் ஹீரோ ஆகக்கூடாதா? நான்லாம் இந்தியாவுக்கு போகக்கூடாதா? டக்குடுவா இங்கே வாடா. நீங்கள் தெரியுமண்ணா? அப்போ எப்படி இல்லை படத்தெல்லாம் வரக்குள்ள ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிலேருந்து இப்போ ஒரு 5-5:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஜோதிச்சு பார்த்துட்டேன். ஒரு கதையும் மாட்டிச்சு. கதையா? எலி எலியா? டக்குனு பார்க்காதீங்க. எங்க ஈசி எலி? பார்க்காரா? எலியை காட்டுங்களே ஈசி. எங்கண்டு ஜதிஜனம் மொகானும் மாதிரி கிடக்கு. அது எலி இல்லை ஈசி, எருமை மாதிரி. நம்ம எங்கே ஒன்று நிற்கும் எல்லாமே கதடா. நம்ம இங்கிருந்து அவங்க கதைக்கிறத ஒட்டு கேட்கும். அங்கே நிற்கிறாங்க. எப்படி உங்களுக்கு இவ்வளோ தூரம் கேட்கும்? டேய் இந்த காலப்பதி உங்களுக்கு தெரியாதுடா. இப்போ பார்ப்போம். நம்ம அவனுக்கு 2 பேரையும் விட்டுத்து நம்ம 3 பேரும் சேர்ந்து வேலை செய்யறோம்னு நினைக்கிறாங்க. ஓலாடக்கு பிரயோஜன பக்கம் திரும்பி கொஞ்சம் இல்லமா திரும்பி பாருங்க. எப்படி கேஷுவலாக பார்க்கறாங்களா? டக்குனு பார்த்தா சந்தேகம் வந்து நீங்க திரும்பி பார்க்கறதுக்கு இப்போ என்ன செய்ய வச்சான்? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. கதைன்னு தெரிஞ்சனமல்ல. ஓ ஓ இப்ப எனக்கு ஆபத்தாண்டவன் ஓ 2 எடுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. சூப்பர் ஐடியா. அந்த ஜேசு கேரக்டர் இருக்கு தானே, ஃபுல்லா தூக்கி போட்டு வேற ஏதாவது ஒரு சாமிர பேரை வச்சு வேற ஒரு ஆளை வச்சு நடிக்க வைக்கலாம்ன்ற மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு முடிவு. அப்படியே போவோம். டைட்டில் கண்டுபிடிக்கிட்டு ஆண்டவனாட்டம் 2. அது ஆண்டவனாட்டம் 2 இல்லை, ஆபத்தாண்டவன் 2. அதுவும் ஜேசு கேரக்டர் இல்லாமையா? ஆபத்தாண்டவன் 2 இயேசு கேரக்டர் இல்லாமையா? அது நல்லா கழுவுங்க. கழுவுறேன் வீட்டை போய் கழுவுறேன். எப்படி இந்த ஆபத்தாண்டவன் 2 படத்தில் இயேசு கேரக்டர் இல்லாமல் பண்ணுவீங்க? அந்த ஆபத்தாண்டவன் டிரெக்டரே நான் தான். அதான் நீ அதை அடிக்கடி சொல்லணும், எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக தான் இந்த சீனை வளத்தை கிரியேட் பண்ணேன். நீங்களவா உன்னை விட்டு வந்து கதை டிஸ்கஸ் பண்ற உடனே அப்படித்தானே இரு ஜே மோகன் இருக்க விட மாட்டேன். உங்களுக்கு சீன் முடிஞ்சு நீங்க ஏன் கேமரா பண்ணணும்? போய் தொலைகிறேன். எனக்கு கதைக்கு ஒரு 1 லைன்,
சிம்பிளா ஒரு ஒன் லைன் மட்டும் சொல்லுங்க, நான் அதுல இருந்து டெவலப் பண்ணுவேன். சரியானே? ஓப்பன் பண்ணா அண்ணா நீங்க அப்பதே இருந்து ஓப்பன் பண்ணாட்டு சீனுக்கு தானே வரீங்க. சீன் சொல்லாதீங்கண்ணா, கதையா ஏதாவது ஒன் லைன் ஏதாவது சொல்லுங்கண்ணா. கதை சொல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்க ஒரு ஒன் லைன் சொல்லுங்க. சரிதானே? அரை மணி நேரத்துக்கு கதை சொல்ல என்னத்த சொன்னீங்க? லவ் பற்றி என்ன? ஒரு லவ் ஸ்டோரியை எல்லாருமே பார்க்க மாட்டாங்க, ப்ரொடியூசருக்கே பெருசாக பிடிக்கல லவ் மட்டும்ன்றது. அதால் கொஞ்சம் லைட்டாக தந்திருக்கிற மாதிரி சின்ன ஒரு கிரைமையும் வச்சு சொல்லுங்களேன். ஒன் லைனா அப்படி என்ன? லைட்டாக தரிக்கிற மாதிரி. லைட்டாவா? இங்கால ஒருத்தன் வாளியில் எடுத்து ஊற்றுவான். கிசி ஒரு ஒன் லைன் ஒன்று இருக்கு கிசி. ஒன் லைன் தானே? நம்ம அண்ணா சொல்கிற மாதிரி சீனா இல்லையே. அவருக்கு தொழில் தெரியாசி. ஏய் இங்கே வாங்க, இவ்வளோ நாளாக என்ன சேர்ந்து படம் எடுக்கீங்க. இப்போ ஜாதிஜம் ஒன் லைனா என்னன்னு சொல்லுவாங்க, கேளுங்க. ஐயோ பயமா இருக்கே. சொல்கிறா தம்பி ஒன் லைனை. உங்களோட கதைப்படி ம் ஒரு லவ், எஸ் அதோட ஒரு கிரைம், எஸ். ரெண்டும் சேர்த்த மாதிரி ஒரு கதை. சரி முறை கதையை சொல்லுங்க. ஒரு ஊரில் ஆ ஒரு சைக்கோ குலகாரன், ஓகே. அவன் தொடர்ந்து ஆ கொலையா செய்கிறான். சரி. ரத்தம் தெரிக்க ஆ கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்கான். ஓகே. கொலை பண்ணித்து இல்லை லவ்வே வரலையே. அதுதான் நான் இப்போ கேட்பேன் இருந்தால் அதுக்கு அவதிப்பட்டு கெடுத்தீங்க. எங்கள் லவ்வை காணல, கொலை மட்டும் தான் வருது. அதானே? பண்ணிட்டு போக்குள்ள ம் ஒரு பிள்ளைய பார்க்குறேன். ஓகே. ஏன் லவ்னு கேட்டதால ஒரு பிள்ளைய கொண்டு வர இல்லையா? பார்த்தோன்னே லவ்க்குள்ள விழுந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு சைக்கோ கலாகாரனுக்கு பார்த்தோன்னே லவ் வரும். ஏன் சைக்கோ கொலைகாரனுக்கு லவ் வரக்கூடாது? ஏனண்டா சைக்கோத்தனமா லவ் பண்ணுவான். அடுத்த கதையில மீட் பண்ணுறேன். இந்த ப்ரொமோகளுக்கு காமெடியாக கதை சொல்கிறேன் ஒருத்தன் வருவான் பாருங்க, அது மாதிரி பண்ணுறாராம் அவரு. ரெண்டு கதையை சொல்லுவா. ரெண்டு கதையில் ஒரு சைக்கோ கொலார். கிசி ரெண்டு கதை. அதுவே பழைய கதை தான். அவரை மாதிரி யோசிக்காங்க, நான் டிஃப்ரெண்டாக யோசிக்கிறேன். ஓகே. அவரோட பேர் மணிமாறன். சரி. சரியா? அவர் எப்பயும் லொஜிக்காக தான் கதைப்பார். லொஜிக் தான் வேணும் உங்களுக்கு. அதான் இதில் நீங்கள் வேணும் லவ் அங்கே வருதுன்னு. அதான் எப்படி வருது? இந்த கொலை ஆரஞ்சு கொலை பண்ணி போக்குள்ள ஒரு கட்டத்தில் குடி வர்றான். குடி வர்ற இடத்துல ஒரு லேடி போலீஸ், அவங்களுக்குள்ள ஒரு லவ். இதுலண்டாலும் ஓரளவுக்கு லொஜிக் இருக்கு. நீங்க லொஜிக்கா திங்க் பண்ற பேர்ல எப்படி நான் ஒரு போலீஸ்காரைக்கு வந்து அது சைக்கோ கொலைகாரன் லவ் வரும்? இல்லை என்னடா, அவன் ஒவ்வொரு முறையும் அந்த ஜெயிலில் மீட் பண்ணக்கூட அவனோட மனது உருகி கருகி. நீ சொல்ற, நான் சொல்றேன். சொல்லு. ஓப்பனிங் சீன் காட்டுறேன். ஹீரோட பேர் வீரேன் சரவணமுத்து. போச்சு. இவர் மணிமாறன், நீ வீரேன் சரவணமுத்து. பேர் மட்டும் தான் மாறி வாங்க. இவர் ஒரு நல்ல ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். சரி. இவர் நல்லா பாஸ்கெட் பால் விளாட்றத பார்த்து இவரில் ஒரு கேர்ளுக்கு லவ் ஆகுது. அதுக்கு பிறகு பார்த்தா ஹீரோ ஒரு சைக்கோ கொலைகாரன். அவன் தொடங்கி இப்படி லைனுக்கு வாரீங்களா? சைக்கோ கொலைகாரன். இதுல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் கொஞ்சம் சொல்றேன், சொல்லு. கொலையா செய்து வரக்குள்ள அங்கதான் வச்சு பார்த்தா ஹீரோ லவ் பண்ற பிள்ளையும் ஒரு சைக்கோ கொலைகாரியா. பரவாயில்லடா, நீங்களாம் பரவாயில்லடா, நல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து கொலை பண்றாங்க. எப்படி கதை? அவனை வெட்டி ஓத. லவ்ண்டா தனியாக லவ்வும் இல்லை, கிரைமண்டா கிரைமண்டு தனியாக கிரைமும் இல்லை, ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருந்தாலும் இப்போ ஒரு லைட்டாக ஒரு குடும்ப சப்ஜெக்ட் மாதிரி இருந்தால் இன்னும் ஸ்க்ரீன் பிளே செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியானே? ஒரு என்ன சொல்கிற ஒரு ரொமான்டிக் ஹீரோ இந்த படத்தில் அவன் தானே ஹீரோ. ஏன் நான் ஹீரோவா இருக்கக்கூடாதா? அதுக்கு நடிக்க தெரியணுமே உனக்கு. சே, அவன் ஹீரோ இல்லடா. இல்லையா? அந்த ப்ரொமோஷன் அப்படித்தானே சொன்னேன். டே ப்ரமோஷன் போய் வடிவா பாருங்கடாப்பா. இந்த படத்தில் மண்டக்களத்துக்கு ஒரு கேரக்டர் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இவரை ஹீரோவா போடுங்கன்னு சொல்லல, அழகான ஒரு முகவாக்குள்ள ஒரு ஹீரோ தான் நமக்கு இந்த படத்துக்கு தேவை. இல்லை இல்லை, இதுக்கு சரியா வராது. நம்ம எப்போதான் நம்மளை வச்சு படம் எடுக்கிறாங்களா வந்து ஊருக்குள்ள நிறைய கதை வருது. இது சரி வராது. இல்லை நீங்கள் சொன்னீங்களே அழகான முகம், இந்த செட் ஆகக்கூடிய மாதிரி. இல்லைண்ணா, இல்லை செட் ஆகாது. வேணாம். 10 நிமிஷம் எனக்கு ஒரு ஒன் லைன் மட்டும்தாங்க. இரவைக்கு நான் போய் படுத்து கிடந்த அந்த ஒன் லைனை ஜோக்கி அப்படி அவர் கதையாக்கிடும். 5 minutes later. அண்ணா இவங்கட கதையெல்லாம் விடுங்கண்ணா. நீங்கள் ஒரு கதை சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? நீங்கள் அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு கதை ஒன்று சொன்னீங்களே, அந்த கதை தான். அப்புறம் அந்த ப்ரொடியூசருக்கு ஃபோன் ஆன்சர் பண்ணலன்னு கவலைப்பட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? அதுவும் லவ் ஸ்டோரி தான் அண்ணா. அதுவும் ஒரு பயங்கரமான ஸ்டோரி. ஓ எனக்கு ஞாபகம் வருது. இந்த கதை சொல்லிக்கல ஆள் இல்லவே இல்லை. என்ன நடிப்பு நினைக்கிறேன் தான் நீங்கள் சொன்ன நீங்கள் அதான் நிறைய கதை சொல்கிறோம், முன்னாடி ப்ரொடியூசர்கிட்ட போகிறோம், அவங்க போகிறாங்க. பெரிய படம் மாதிரி தானே போய் செய்ய போகிறோம். அப்படியே தான் கதையா? ஓமண்ணா டேட்டர் சப்ஜெக்ட் தான்ண்ணா, பயமில்லாம எடுக்கலாம். ரைட். இப்போ தான் ஞாபகம் வந்து நாங்கள் 5 பேர் வீட்டுக்கு கூட சொன்னேன். நீங்கள்
கதையை சொல்ல வேணாம் நான் எனக்கு ஞாபகம் இருக்கு. தயவு செய்து நீங்களாம் இருங்க. ஏன்னா நீங்கள் கதை சொல்கிற பேரில் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச கதையை மறக்க வச்சிருவீங்க. அவனே சொல்லட்டும். சொல்கிறா தம்பி. ஓகே, ஈஸியான கதையாகவும் இருக்கு. இந்த கதையே செய்ய நான் நினைக்கிறேன். சரி, கதை ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. கதை ரெடி அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் போஸ்ட்டாகவே தான் போட்டிருக்கலாம். இந்த வீடியோ உங்களை மகிழ்ச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். கதை ரெடி ஆகிட்டு. ஸோ பூசை விரைவில் வெற்றி நிச்சயம். எல்லாரும் ஒரே மிக கை வருதான். இது முடியலடா, பொறுங்கடா. கூப்பிடுறாங்க. தெரிஞ்சிட்டு வாடா.